ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், இந்தியா தோத்துட்டாங்க 32 ரனில், தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ஒன் டே, ஃபர்ஸ்ட் ஒன் டே வந்து டை. ஸோ கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா இன்னும் ஜெயிக்கல, ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி. ஆமாம், மூணாவது ஒன் டே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட், அண்ட் ஸ்ரீலங்கா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டாங்க. இந்த பிச்சிலே பிறந்து வளர்ந்தவங்க. நம்மளும் நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்கோம். என்னோட ப்ரிவ்யூ போன மேட்ச்லேயே பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் ஸ்பின்னர் தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ளே மோர் ஸ்பின்னர்ஸ்ன்னு. சிவம் டுபே உட்கார வச்சுட்டு ரயான் பராக் விளையாட வைங்கன்னு போன மேட்ச்சில் சொல்லியிருந்தேன். அவர் பேட்டிங்கும் பெட்டர் தான் சிவம் டுபே. அவரோட 4 ஓவர் வில் பி வெரி க்ரூஷியல். இன்னைக்கு பாருங்க, அவர் சரிதா அசலங்கா அவர் 3 விக்கெட் எடுத்துட்டார். இவ்வளோக்கு மோர் பார்ட் டைமர் தான் அவர், அவங்க கேப்டனு. ஸோ அந்தளவுக்கு பால் டர்ன் ஆகுது பயங்கரமாக. விராட் கோலிக்கே தெரியல, கரெக்டாக ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் போகிறாரு. செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸு, பால் உள்ள வந்து எல்பிடபிள்யூ. எத்தனை பேர் எல்பிடபிள்யூ பாருங்கள். கோலி எல்பிடபிள்யூ, சிவம் டுபே எல்பிடபிள்யூ, ஸ்ரேயர் எல்பிடபிள்யூ, கேஎல் ராகுல் போல்டு அண்ட் வாஷிங்டன் சுந்தர் எல்பிடபிள்யூ. அந்த அளவுக்கு கண்ணாப்பண்ணான்னு திரும்புது. டாஸ் போகிறது முன்னாடி ஷீட்டு கொடுப்பாங்க, யார் பிளேயிங் லெவலில் இருக்காங்கன்னு. இது T20 மாதிரி இம்பாக்ட்லாம் கிடையாது. அதை பார்த்தாலும் மாற்றிருக்கக்கூடாது ரோஹித் சர்மா. அவங்க ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலரோட தான் போனாங்க, 5 ஸ்பின்னரோட போனாங்க. ஏன்பா இவங்க 5 ஸ்பின்னரோட போகிறாங்க? அப்பயானு யோசிச்சுட்டு நீங்கள் வந்து சிவம் டுபே உட்கார வச்சு ரயான் பராக் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவரோட போலிங் 4 ஓவரில் 10 ஓவர். T20 ஞாபகத்தில் பேசுகிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிளண்டர் தான் வில் ட்ரபிள் யூ. நான் சொன்னேன், லெக் ஸ்பின்னர் இஸ் ஆல்வேஸ் விக்கெட் டேக்கர். எடுத்துட்டார்ல ஜாஃப்ரி வாண்டர்ஸே 6 விக்கெட்டு. டாப் 5 ஃபுல்லாக அவர் பண்ணது. இவ்வளோக்கும் இந்தியா சேஸ் பண்ணும்போது எவ்வளோ 97 ஓப்பனிங். அதுக்கப்புறம் 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 38 ரன்ஸ். அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் 2 பார்ட்னர்ஷிப் தான். அவங்களும் அப்படி தான். ஸ்ரீலங்கா பேட் ஸ்டார்ட், இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் நிஷாங்கா 0 அவுட் ஆகிட்டார். சிராஜ் அவுட் பண்ணார். ஒரே குச்சி அவுட் பண்ணிட்டு போகிற அப்படின்ட்டுன்னு. எனிவே, விக்கெட் இஸ் அ விக்கெட். செகண்ட் விக்கெட் 74 ரன் பார்ட்னர்ஷிப், அவிஷ்கா ஃபெர்னாண்டோவும் குஷால் மெண்டிஸும். அது விட்டா அப்புறம் 7th விக்கெட் வெள்ளலகே. எப்போ இருந்தாலும் அவர் வந்துடுறாரு. நம்ம இந்த டெய்ல் என்ற அவுட் பண்ணவே நம்மளால முடியாது, எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம். அதே தான் நடந்த 7th விக்கெட்டு ஒரு 72 ரன்ஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்க, வெள்ளாலகவும் கமிந்தா மெண்டிஸும். ஸோ இந்த 2 பார்ட்னர்ஷிப் தான். அவிஷ்கா ஃபெர்னாண்டோ 40, கமிந்தா மெண்டிஸ் டெய்லெண்டர் 40, வெள்ளாலகே டெய்லெண்டர் 39, குஷால் மெண்டிஸ் 30. அதுக்கப்புறம் 24 எக்ஸ்ட்ராஸ். 24 எக்ஸ்ட்ராவாப்பா கொடுப்பீங்க நீங்கள்? டிசிப்ளினாகவே போலிங் போட மாட்டிங்களா? இந்த மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு எக்ஸ்ட்ராஸ் கொடுத்து ஹர்ஷதீப் சிங் 5 வைடு போட்டார். எப்படி ஜெயிக்கிறது இதில்? அவங்களோட எக்ஸ்ட்ரா பாருங்கள், 14 15 தான். கிட்டத்தட்ட 10 கம்மியாக கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராஸ். இஷ்டத்துக்கு ரன்னு கொடுத்தா. இவ்வளோக்கும் ரோஹித் 7 பவுலரை யூஸ் பண்ணார். அவர் வர வந்துட்டார் 2 ஓவர் போடுறதுக்கு. தெரியுதுல்ல ஸ்பின் ஹெல்ப் ஆகுதுன்னு. அதனால தானே ரோஹித் வந்தார். போன மேட்ச்சில் கில் அதுக்கு தானே கொண்டு வந்தீங்க. அப்பயே நீங்கள் ரயான் பராக் விளையாட விடல. ஈவுட வின் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக. விளையாடலாம் அவுட் பண்ணியிருந்திருப்பார். அவர் வர ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர், இவர் அசலங்கா ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர். வந்தோன்னே பார்ட்னர்ஷிப் உடச்சிட்டார்ல. அக்சர் பட்டேல், வாஷிங்டன் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர் தான். ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் வந்து அவுட் பண்ணிட்டு போயிட்டார் அவர் கேப்டன். எவ்வளோ ட்ரை பண்ணாங்கப்பா நம்ம வாஷிங்டன் சுந்தர், அவரும் அக்சர் பட்டேலும். 44 அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் 0.5, ஒரு 2 வரை லாக் பண்ணோம் இல்லையா. அண்ட் டாப் ஆர்டர் ஓப்பனிங் மட்டும்தான் 97. அதுக்கப்புறம் கோலி அந்த பால்லாம் ஆடணும். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பிச்சில் தான் போன மேட்ச் விளையாட போனீங்க, அடுத்த மேட்ச் இதில் தான் விளையாட போகிறீங்க. எத்தனையோ மேட்ச் இதில் விளையாடிருக்கீங்க, தெரிய வேணாம் பால் எப்படி டர்ன் ஆகுது, எப்படி மூவ் ஆகுதுன்னு. இந்த மாதிரி இடத்துல ஸ்வீப் ஷாட் ஒன்லி வில் ஒர்க். அது ஏன் கம்பீர் இனிமேல் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். எல்லாமே அதில் ஸ்வீப் பண்ணிதுன்னா எங்கேயோ போயிருக்கும் பால். எல்லாத்தையுமே டிஃபெண்ட் போகிறீங்க நீங்கள். டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபெண்ட் போனால் அட்லீஸ்ட் சீ த பால். அவர் பால் ரிலீஸ் பண்ணும்போது தெரியல பால் எப்படி குக்லி போகிறாரா உள்ளே வருதான்னு. அவர் குக்லி வர ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. கேஎல் ராகுல் போல்ட் ஆனதுலாம் குக்லி லெக் ஸ்பின்னர் வெளில போகிற மாதிரி தான் டக்குன்னு பால் உள்ளே வருது. இவ்வளோக்கோ ரொம்ப விளையாண்டதுலாம் இல்லை. அந்த ஜாஃப்ரி வாண்டர்ஸே 6 விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார்ல வரட்டான்ட்டுன்னு. இவ்வளோக்கு தனஜயா அவர் ரொம்ப பிரமாதமாக போலிங் போட்டார் அவங்களுக்கு. அகில தனஜயா. இந்த தனஜயா தான் 6 6 அடிச்சார் போலாட் ஒரு வாட்டி லைன். அப்புறம் வெள்ளலக்கை நல்லா போட்டார், கமிந்தா மெண்டிஸ். நான் ஆஸ் ஐ சைட், நம்ம எப்போதுமே வீக் தான் ஸ்பின்னு. அந்த டேஸ் ஆர் கான். சச்சின், டிராவிடு, கங்குலி, லக்ஷ்மன், இவங்களாம் ஷேவாக், இவங்களாம் ஃபென்டாஸ்டிக். தோனி இவங்களாம் விளையாடுவாங்க ஸ்பின்னர். யுவராஜ் சிங் என்றால் இப்போ பாருங்கள் ஸ்பின்னர்கிட்ட. இப்போ போன மேட்ச்சில் 9 விக்கெட் ஸ்பின்னர், இந்த மேட்ச்சில் 9 விக்கெட் ஸ்பின்னர். தட்டு நல்ல வேலை 10 விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு போல. இவர் ரன் அவுட் ஆகிட்டார் கடைசியில். ஹர்ஷதீப் சிங் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார் பாவம், ஐ டோன்ட் நோ. குல்தீப் யாதவ் ஒரு இடத்துல நாட் அவுட்டாக இருக்கார். சிரிப்பு தான். அவர் ஏன் சிரிக்கிறேன்னு, இந்த மாதிரி நீங்கள் பிளண்டர் பண்ணிங்கன்னா லெக் ஸ்பின்னர் வில் ஆல்வேஸ், நான் சொல்லியிருக்கேன், விக்கெட் டேக்கர். தே மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் தே ஆர் விக்கெட் டேக்கர். நீங்கள் எக்ஸ்பென்சிவ் கூட 33 ரன் தான் கொடுத்துருக்காரு வேண்டர்ஸே. அண்ட் சரிதா அசலங்கா 2 மேடின் ஓவர் போட்டார் டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ஸோ அந்தளவுக்கு பயந்து விளையாடுறாங்க. கில்லு 36, ரோஹித் சர்மா 64, கோலி 14. இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ணது. நம்ம பாலிங் போடும்போது வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 2, அக்சர் பட்டேல் 1. பாருங்கள் 3 5 6 விக்கெட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன்னொரு ஸ்பின்னர் இருந்தால் ரொம்ப எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சிராஜ் 1 for 43, ஹர்ஷதீப் சிங் 0 for 58.
9 ஓவர் போட்டு அவர் போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. அது செட்டு பேட்டர்னோட போகணுன்னு மஸ்ட் இல்லையா? 2 ஃபாஸ்ட் பவுலர், ஒரு மினி ஆல்ரவுண்டர் சிவம் டூபே, 2 ஸ்பின்னர், இப்படியா போவீங்க நீங்கள்? அஃப்கோர்ஸ் யூ ஹேட் வாஷிங்டன் சுந்தர், குல்தீப், அக்சர் பட்டேல். கண்டிப்பாக ரயான் பராக் இஸ் த டிஃபரன்ஸ். ஐம் டெல்லிங் இருக்கார் ஒரு ஸ்குவாடில், அதனால தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் மேட்ச் எல்லாத்தோட ரொம்ப சோகமாக அவர் தான் உட்காந்துருந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே சொல்லியிருந்தேன் பிளே எம்னு. யூ டின் பிளே, திஸ் வாட் ஹேப்பன்ஸ். செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸை காண போயிடுச்சு உங்களுக்கு. கரெக்டாக பேடில் வந்து படுது. ஏன்னோ எங்கள் பேடில் அடி பார்ப்போம் அப்படின்னு அவங்க வேணும்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஸ்லிப்பில் ஒருத்தர் வர காய்ச்சி பிடிச்சார். அப்புறம் ஷஃப்லிங் த பேட்டிங் ஆர்டரையும் அவங்களோட ரொம்ப ஃபிக்ஸ் பேட்டிங் ஆர்டர் கொடுங்கப்பா. அக்சர் பட்டேல் இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுலுக்கு மேலே வந்துட்டார். என்ன சொல்ல வரீங்க அவங்க 2 பேருக்கும்? தேர் வாட் பேட் பிளேயர். மேபி இன்னும் கொஞ்சம் விக்கெட் விழாமல் கூட பார்த்து வந்திருக்கலாம். அண்ட் இவங்க மேலே வந்திருந்தா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல் நம்பர் 7 வராரு. ஒரு காலத்தில் ஓப்பனர் அவர் நம்பர் 7. ஸ்ரேயஸ் ஐயர் கல்கட்டா கேகேஆருக்கு கப்பு ஜெயிச்சவர். அவர் ஏதோ 6ஆம் நம்பரில் வந்தார்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு இப்படிலாம் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? எனிவே பார்ப்போம். சரி ஜெயிக்க முடியாது, அவ்வளோதான். ஏம்பிங்க ஒன்று டை ஆச்சு, ஒன்று இன்னைக்கு தோத்துட்டோம். அடுத்த மேட்ச் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, தட்டு மாதிரி 1-1 தான் இருக்கும். அது சீரீஸ் இஸ் ட்ரான் மாதிரி தான் ஆகும். நம்ம ஜெயிச்சா, அவங்க ஜெயிச்சா 2-0 ஆகும். பார்ப்போம். ஆகாது, இன்னும் கொஞ்சம் வெஞ்சன்ஸோட வராங்க. இல்லை ஒரு ஐரனி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டே இன்டர்நேஷனல் இந்தியா சேஸ் பண்ணும்போது 132 for 5, செகண்ட் ஒன் டே இன்னைக்கு 133 for 5. ஒரு ரன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமாம், நடுவில் ஒரு ரன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. 6 விக்கெட் ஃபெல் டு ஸ்பின். 6 விக்கெட் ஸ்பின்னர் டாப் 6 ப்ளஸ் சிராஜுக்கு 1. இல்லை 2 ரன் அவுட் வர ஆகிட்டாங்க அங்கே ஸ்ரீலங்கன். இல்லைனா அவங்க இன்னும் 20-30 ரன் அடிச்சிருப்பாங்க பிறகு. ஓப்பனிங் 97 அடிச்சிட்டு நீங்கள் வந்து 208 ஆல் அவுட் ஆகிறீங்கன்னா என்ன சொல்கிறது நான்? ரோஹித் ஆஸ் யூஷுவல் தண்டரிங் ஸ்டார்ட், 64 of 44 balls, 5 4s and 4 6s. இதுக்கு மேலே என்ன வேணும்? 97ல் அவர் 64 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போனார். அதுக்கப்புறம் லைன் கில்லு ஓகே 36. இந்த எல்பிடபிள்யூ என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் இவ்வளோ 1000 ஐபிஎல் மேலே விளையாடுறது எப்படி அவுட் ஆகுறது? எனவே என்னோட ஆதங்கத்தை சொல்லிட்டேன். 116 for 1லேருந்து 147 for 6. இந்தியா 31 ரனில் 5 பேர் விக்கெட் அவுட்டு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்க 2 லெஃப்ட் ஹேண்டரும், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர். ஒவ்வொரு மேட்ச்லையுமே அக்சர் பட்டேல் காப்பாற்ற முடியும். ஆனால் அங்கே அவரை காப்பாற்றுறாரு. அவர் விழலாக அவரும் இன்னைக்கு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டார், 39 ரன். குஷால் மெண்டிஸ் கீப்பர் ஒரு 30 ரன். எனிவே பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் இதில் இன்னொரு ரெக்கார்டு வர வந்துருச்சு. என்ன நம்பிங்க? இந்தியாவுக்கு எதிராக இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆள் தான் 5 விக்கெட் லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காரு. ஒன் டேல சொல்கிறேன். லெக் ஸ்பின்னர் யாருன்னு கேட்பீங்க? முஸ்தாக் அஹமத், பாகிஸ்தானி. 1996 அது ஆச்சு, 28 வருஷம் முன்னாடி. 5 for 36 அகேன்ஸ்ட் இந்தியா. டொரண்டோவில் நடந்தது அது. கங்குலிலாம் வந்து பூசாது கனடாவில். அதுக்கப்புறம் இன்னைக்கு இவர் வண்டர்ஸே அப்பப்போ வெளில போயிட்டு போய் ஜெயசூர்யாட்ட அவர் என்னமோ கேட்டு வராரு. நம்ம ஆளுங்களாம் ஏசியில் கண்ணாடி கிளாஸ் போட்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க நம்ம கோச்செலாம். இங்கே ஜெயசூர்யா கீழே வந்து 12th மேன் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. சீ த கமிட்மெண்ட், அதை தான் நான் சொல்ல வரேன் நான். நல்லா தெரியுது, கம்பீர் வத்தத்தோட ஏசி கிளாஸ் போட்டு உட்காந்துருக்காரு. எப்படி இன்ஃபர்மேஷன் உள்ளே பாஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு 6 ஓவர்லேயே 6 விக்கெட் எடுத்துட்டார் அவர் வண்டர்ஸு. எனிவே அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல சார், நம்ம தான் T20 ஜெயிச்சிட்டோம்னா ஓகே, சந்தோஷமாக இருங்க, நோ ப்ராப்ளம். ஸ்வீப் ஷாட்டுக்கு போயிருந்துருக்கணும், அதுதான் அங்கே தான் மிஸ் ஆகிடுச்சோன்னு தோணுது. பார்க்கலாம். ரைட், இதை விட்டா இனிமேல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். அதில் எல்லோரும் வந்துடுவாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு, ட்ரெண்ட் போல்ட்டு, டிம் சவுதி, ஜோப்ரா ஆர்ச்சர், மார்க்கூட்டு எல்லாம் பார்ப்போம். அது நெக்ஸ்ட் இயர். அது இப்போதைக்கு இது முடியட்டும். அடுத்த ஒன் டே வந்து புதன்கிழமை அப்டேட் பண்ணிட்டு கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.